Good morning students. Today we learn example 1.30. In a school all students play either hockey or cricket or both. அதாவது ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது all students play எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹாக்கி விளையாடுறாங்க அல்லது கிரிக்கெட் விளையாடுறாங்க ஆர் போத் அப்படின்னா ரெண்டு கேமும் விளையாடுறவங்க இருக்காங்க ஒரு ஸ்கூல்ல ஹாக்கி விளையாடுறவங்களும் இருக்காங்க கிரிக்கெட் விளையாடுறவங்களும் இருக்காங்க ரெண்டு கேமுமே போத் அப்படின்னா ரெண்டு கேம் விளையாடுறவங்களும் இருக்காங்க ஸோ 300 ப்ளே கிரிக்கெட் அப்படின்னா ஹாக்கி விளையாடுறவங்க எத்தனை பேர்னா 300 250 ப்ளே கிரிக்கெட் வந்து 250 ப்ளே 250 ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறாங்க அண்ட் 110 ப்ளே போத் கேம்ஸ் அப்படின்னா என்னது 110 அப்படிங்கிறப்ப ஸோ ரெண்டு கேமுமே விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னா 110 ஸோ 300 ஹாக்கி 250 கிரிக்கெட் 110 அப்படிங்கிறது ரெண்டு கேம் விளையாடுறவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் the number of students who play only hockey so only hockey மட்டும் எத்தனை பேர் விளையாடுறாங்க இப்போ இங்க நம்ம 300 play hockey கொடுத்திருக்காங்க அவங்க வந்து எது விளையாடலாம் கிரிக்கெட் கூட விளையாடலாம் ரெண்டு கேம் ஏனா both கேம் கொடுத்ததனால நம்ம இந்த இதுல வந்து என்னது ஹாக்கி விளையாடலாம் அல்லது கிரிக்கெட் விளையாடலாம் அந்த both கேம்ல பட் நமக்கு क्वेश्चन only hockey மட்டும் எத்தனை பேர் விளையாடுறாங்க நெக்ஸ்ட் so only cricket மட்டும் எத்தனை பேர் விளையாடுறாங்க நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அப்ப இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படினு கேக்குறாங்க ஓகே சோ நம்ம இந்த சம்ம வென் டயகிராம்ல போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே இங்க நமக்கு here two set only நம்ம two set மட்டும் யூஸ் பண்ணா போதும் ஏனா because ஹாக்கியும் கிரிக்கெட் ரெண்டு கேம் மட்டும் கொடுத்திருக்காங்க ஓகே ரெண்டு கேம் கொடுத்தனால அது ரெண்டு செட் மட்டும் போதும் ரெண்டு வென் டயகிராம் போட்டா போதும் இது 3 கிரிக்கெட் 3 ப்ளே கொடுத்திருந்தாங்க அப்படினா இதோட another one ஃபுட்பால் அப்படினு கொடுத்திருந்தாங்க அப்படினா நமக்கு என்னது இங்க ஒரு another one செட் ஃபார்ம் ஆகும் 3 செட் ஃபார்ம் ஆகும் இங்க only ரெண்டு விளையாட்டு மட்டும் கொடுத்ததனால ஹாக்கி அப்ப ரெண்டு செட் மட்டும் போட்டா போதும் ஹாக்கி ஃபர்ஸ்ட் ஒன் ஹாக்கி H நான் கொடுத்திருக்கேன் செகண்ட் ஒன் கிரிக்கெட் அதனால C அப்ப ரெண்டு ப்ளே கொடுத்ததனால நம்ம ரெண்டு செட் மட்டும் போடுறோம் இப்போ சப்போஸ் ஃபுட்பால் அப்படினு கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னொரு செட் இங்க ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகே இப்போ क्वेश्चन என்ன அப்படினா ஹாக்கி எத்தனை பேர் விளையாடுறாங்க அப்படினா 300 கிரிக்கெட் எத்தனை பேர் அப்படினா 250 So first எப்பவுமே நம்ம 300 250 போறதுக்கு முன்னாடி bothல அதாவது இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணனும் இந்த இன்டர்செக்ஷனா ஹாக்கி அதாவது both கேம் இந்த ஹாக்கி விளையாண்டிருக்கணும் கிரிக்கெட் விளையாண்டிருக்கணும் அப்ப ரெண்டு கேமுமே விளையாண்டறதுடைய இன்டர்செக்ஷன் தான் என்னது அப்ப ஹாக்கி விளையாண்டிருக்கணும் கிரிக்கெட் விளையாண்டிருக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம இந்த பார்ட் தான் நம்ம ஃபில் பண்ணனும் அப்ப both ரெண்டு கேமும் விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படினா 110 இந்த மிடில் அதாவது இந்த மிடில் பாயிண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணனும் அப்புறம் தான் 300 250 போடணும் சோ அப்படி போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகே அந்த 110 அப்ப இது வந்து ஹாக்கியும் கிரிக்கெட் விளையாடுறவங்க எத்தனை பேர்னா அதான் 110 ப்ளே both கேம் கொடுத்திருக்காங்க both கேம்ல ரெண்டுமே விளையாடுறவங்க அப்ப 110 இப்போ நம்ம क्वेश्चनக்கு வருவோம் number of students who play only hockey so only hockey அப்படிங்கறப்ப ஏன்னா அந்த 110 க்குள்ள என்ன வந்துரும் ஹாக்கி விளையாடுறவங்க வந்துரும் கிரிக்கெட் விளையாடுறவங்க வந்துரும் அப்ப only அப்படிங்கறப்ப நான் சொல்ல முடியாது அப்ப 300 மெம்பர்ஸ்ல இருந்து 300 பீப்பிள்ல இருந்து ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து நம்ம 110 மைனஸ் பண்ணனும் அப்படினா நமக்கு only ஹாக்கி மட்டும் எத்தனை பேர் விளையாண்டிருக்காங்க அப்படி நம்ம தெரிஞ்சு போயிடும் ஏனா 110ல ஹாக்கி நமக்கு வந்திருக்கும் இன்க்ளூட் ஆயிருக்கும் கிரிக்கெட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கும் சோ இப்போ நம்ம only ஹாக்கி மட்டும் கேக்கும்போது நம்ம எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க only ஹாக்கி அப்படிங்கறப்ப நம்ம அந்த மிடில் வேல்யூவை மைனஸ் பண்ணனும் நமக்கு onlyக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அப்ப 300ல 110 போச்சு அப்படினா 190 சோ இதுதான் என்னது only hockey இப்போ அதே மாதிரி கிரிக்கெட் only கிரிக்கெட் மட்டும் எத்தனை பேர் அப்படினா அந்த மிடில் வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணி இன்டர்செக்ஷன் பாயிண்ட நம்ம மைனஸ் பண்ணிரணும் அப்ப 110 மைனஸ் பண்ணோம் அப்படினா we get 140 சோ இதுதான் என்னது only cricket மட்டும் விளையாடுறவங்க இப்போ from using Venn diagram okay using Venn diagram இப்போ நம்ம Venn diagram யூஸ் பண்ணி நமக்கு ஈஸி அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு இப்போ from the Venn diagram first one answer என்ன கொடுத்த number of students the number of students who play only hockey எத்தனை பேர் 190 அவ்வளவுதான் ஆன்சர் செகண்ட் ஒன் so same way அதே மாதிரி only cricket is equal to 140
So last one, total number of students அப்படிங்கிறப்ப இந்த only காக்கி இருக்குல்ல, இது intersection point, இந்த only cricket, இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ண அப்படின்னா நமக்கு total number கிடைச்சிரும். அப்போ total number of students in the school. அப்போ 190 plus 110 plus 140. So இந்த மூணையும் நம்ம add பண்ண அப்படின்னா we get total number of students. We get the answer 440. அவ்வளவுதான். Next example 1.31. In a party of 60 people, 35 had vanilla ice cream, 30 had chocolate ice cream. All the people had at least one ice cream. அதாவது ஒரு பார்ட்டில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 60 மெம்பர்ஸ். அதுல 35 மெம்பர்ஸ் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க, 30 மெம்பர்ஸ் சாக்லேட் ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க. ஆல் அதாவது எல்லா குறைஞ்சபட்சம் அதாவது அட்லீஸ்ட் அப்படின்னா குறைஞ்சது எல்லாட்டையும் ஒரு ஐஸ்கிரீமாவது இருக்கும். அப்படி இருக்கும்போது how many of them had, அப்போ ரெண்டு ஐஸ்கிரீம் இருக்கிறவங்க எத்தனை பேர்? both வெனிலா அண்ட் சாக்லேட். நெக்ஸ்ட் ஒன்லி வெனிலா மட்டும் எத்தனை பேர்ட்ட இருக்கு? நெக்ஸ்ட் ஒன்லி சாக்லேட் மட்டும் எத்தனை பேர்ட்ட இருக்கு? அதான் கொஸ்டின். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வந்து 60 people. இதுவும் நம்ம வெண்டைக்கிழமை வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கேயே நம்ம வெனிலா ஐஸ்கிரீமும் நெக்ஸ்ட் சாக்லேட், அப்போ ரெண்டு ஐஸ்கிரீம் மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கனால அப்போ இங்கே ரெண்டு இங்கேயும் நம்ம யூஸிங் த 2 செட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வெனிலா ஐஸ்கிரீம்னால ரெப்ரசென்ட் வெனிலா ஐஸ்கிரீம் பி, சாக்லேட் ஐஸ்கிரீம்னால சாக்லேட் ஐஸ்கிரீம்னால ரெப்ரசென்ட் சி. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிற போத்தில் தான் அந்த போத் அப்படிங்கிற இது வேர்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த போத்துங்கிறது தான் நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். ஏன்னா வெனிலா ஐஸ்கிரீமும் அண்டு சாக்லேட் ஐஸ்கிரீமும் காமன் பார்ட் தான் இது. இப்போ போத் அப்படிங்கிறப்ப அந்த ஆன்சரை தான் நம்ம இங்கே எழுதணும். அப்போ இங்கே போத்து தான் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. பட் எக்ஸாம்பிள் 1.30ல் நம்மளுக்கு போத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, போத் கேம்க்கு ஆன்சர் வந்து 110 கொடுத்ததுனால நம்ம இங்கே இந்த இன்டர்செக்ஷன் பார்த்து 110 கொடுத்துருப்போம். பட் இங்கே என்னது போத்து தான் கொஸ்டின் கேட்டிருக்கனால அப்போ நம்ம தெரியாதப்போ நம்ம எப்பவுமே நம்மளுக்கு இது தெரியாத வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ போத் வெனிலா அண்டு சாக்லேட் ஐஸ்கிரீம் தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வெனிலா ஐஸ்கிரீம் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னா 35, சாக்லேட் ஐஸ்கிரீம் எத்தனை பேர்னா 30. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து ஒன்லி வெண்ணிலா, நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒன்லி வெண்ணிலா அப்படிங்கிறப்ப இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 35 மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி இங்கேயும் நம்ம மைனஸ் பண்ணல, ஒன்லி சாக்லேட் அப்படிங்கிறப்ப இதை மைனஸ் பண்ணிடணும். இப்போ கொஸ்டின் மொத்தம் டோட்டல் பீப்புள் அதாவது என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஒன்லி 35 மைனஸ் எக்ஸு, எக்ஸு 30 மைனஸ் எக்ஸ், இந்த மூணையும் நம்மளுக்கு ஆட் பண்ணாதான் நமக்கு இந்த டோட்டல் கிடைக்கும். இங்கே நம்ம என்ன பார்த்தோம், 190, 110, 140 இந்த மூணையும் நம்மளுக்கு ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு டோட்டல் கிடச்சிச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஒன்லி வெனிலா ஐஸ்கிரீம் அப்படிங்கிற 35 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஒன்லி சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறப்ப 30 மைனஸ் எக்ஸ் வரும். இன்டர்செக்ஷன் பாட்டு எக்ஸ், இது மூணையும் நம்மளுக்கு ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ ஃப்ரம் த வென் டயக்ராம் என்னென்ன அப்படின்னா ஒன்லி வெண்ணிலா மட்டும் எத்தனை பேர் அப்படின்னா 35 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ப்ளஸ் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஒன்லி அப்படின்னா 30 மைனஸ் எக்ஸு. ஸோ இந்த மூணும் சேர்ந்து தான் அந்த டோட்டல் பார்ட்டு. அப்போ அந்த மூணையும் சேர்த்து டோட்டல் எத்தனை பேர் அப்படின்னா 60 மெம்பர்ஸ். இப்போ ஒரு ப்ளஸ் எக்ஸுக்கும் இந்த மைனஸ் எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணிடுறேன். 35 இங்கே ஒரு அப்போ 65 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60. வி வாண்ட் இஸ் எக்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ 65 மைனஸ் எக்ஸ் பிரிங் திஸ் சைடு. ஸோ 60 bring this side. அப்போ என்னது 60 மைனஸ் 60 மாறிடும். இது மைனஸ் 6 இந்த பக்கம் போயில எக்ஸாக மாறிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸை தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம், போத் வெனிலா அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் எக்ஸ். அப்போ எக்ஸ் போத் வெனிலா அண்ட் சாக்லேட் எத்தனை பேர் 5 மெம்பர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் போத் வெனிலா அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் எத்தனை பேர் அப்படின்னா அதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ ஈக்குவல் டு 5 மெம்பர்ஸ். இப்போ ரெண்டு ஐஸ்கிரீம் இருக்கிற எத்தனை பேர்னா 5 மெம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன்லி வெண்ணிலா ஐஸ்கிரீம் எத்தனை பேர் அப்படின்னா ஒன்லி வெண்ணிலா ஐஸ்கிரீம் என்ன ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் 35 மைனஸ் எக்ஸ். அப்போ 35 மைனஸ் எக்ஸு. இப்போ 35 மைனஸ் எக்ஸுங்கிறதா 5. அப்போ எத்தனை பேர் அப்படின்னா 30. இப்போ ஒன்லி வெண்ணிலா ஐஸ்கிரீம் எத்தனை பேர் அப்படின்னா 30 மெம்பர்ஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு only chocolate ice cream 30 minus x.
அப்போ 30 minus x ஓட வேல்யூ 5 is equal to 25. So அப்போ only vanilla ice cream 30, only chocolate ice cream 25, both vanilla and chocolate ice cream 5. Solve problems involving two set using the formula this one. For using the formula for any two set using the formula n of a union b is equal to already this formula we saw cardinality application of cardinality set la we saw this formula n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. So the formula very important. Next two set இருந்துச்சு அப்படினா using this formula. So using 3 set for any 3 set A, B, C. இப்போ 3 set இருந்துச்சு அப்படினா இப்போ நம்ம only hockey and cricket அப்படி ரெண்டு play மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படினா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். So total number of students கேட்டாங்க அப்படினா அப்ப நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் நம்ம வந்து இந்த ஃபார்முலா எல்லாமே வென் டயகிராம்ல பார்த்திருப்போம். இப்போ for any 3 set இப்போ 3 set கொடுத்திருந்தாங்கன்னா ஃபார்முலா n of A union B union C equal to n of A plus n of B plus n of C minus n of A intersection B. இது வந்து நம்ம கவனமா போடணும், intersection மாதிரி போடணும், n மாதிரி போட்ற கூடாது. A intersection B minus n of B intersection C minus n of A intersection C plus லாஸ்ட்ல தான் plus வரும். ஃபர்ஸ்ட் 3 பார்ட் வந்து plus வரும், அப்புறம் 3 பார்ட் மைனஸ், லாஸ்ட்ல ஒரு plus. n of இங்க யூனியன் அப்படிங்கறப்ப நம்ம லாஸ்ட்ல என்ன இங்க வருங்க யூனியன் அப்படினா இங்க இன்டர்செக்ஷன் பார்த்தோம். அதே மெத்தட் தான் இங்க யூனியன் அப்படினு போடும்போது லாஸ்ட்ல plus n of A intersection B intersection C. பட் இங்க வந்து 2 செட்ல லாஸ்ட்ல மைனஸ் வரும், பட் 3 செட்ல லாஸ்ட்ல plus வரும். சோ இந்த ஃபார்முலா கொஞ்சம் மெமரி பண்ணி வெச்சுங்க. சோ இந்த ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். The two formula is very important. Okay. Before we study example 1.32, so now we will see note or note பாருங்க. இந்த note பார்த்துட்டே அப்படினா அந்த எக்ஸாம்பிள் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Let us consider the following result which will be useful in solving problem using Venn diagram. Let 3 set A, B, C represent the students. அதாவது A, B, C இங்க அப்படிங்கிறது students represent பண்ணிருக்காங்க. அதுக்கு பாருங்க Venn diagram. இங்க A students, B ங்கிறது students, C ங்கிறது students represent பண்ணிருக்காங்க. From the number of students in only one set. அப்ப A ங்கற செட்ல என்னது ஒரு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, only set. அப்ப A ங்கற செட்ல ஒரு ஸ்மால் a எடுத்துட்டாங்க. அதே மாதிரி B ங்கற கேபிட்டல் B ல ஒரு ஸ்மால் b எடுத்துட்டாங்க. கேபிட்டல் C ல ஒரு ஸ்மால் c செட் எடுத்துட்டாங்க. இங்க ஒரு ஸ்மால் a, இங்க ஒரு ஸ்மால் b, ஸ்மால் c எடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு செட் எடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் in only set. A ங்கற செட்ல ஒரு ஸ்டூடண்ட் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி கேபிட்டல் B ல ஒரு ஸ்மால் b, கேபிட்டல் C ல ஒரு ஸ்மால் c. Total number of students in only one set. இந்த क्वेश्चन வந்து எப்படி கேட்காங்க அப்படினா only one அப்படினு கேட்டாங்க அப்படினா நீங்க எதை மட்டும் ஆட் பண்ணி போடணும் அப்படினா இந்த A B C இந்த வரக்கூடிய ஆன்சர் இங்க ஒரு நம்பர் வரும். நம்ம சம் போடையில உங்களுக்கு புரியும் கிளியரா. அப்ப இந்த ஆன்சரை மட்டும் நீங்க ஆட் பண்ணி போட்ட அப்படினா onlyக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதான் பாருங்க only one அப்படினு क्वेश्चन கேட்பாங்க. only one set அப்படினு கேட்டாங்க அப்படினா A plus B plus A இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் total number of students only two set அப்படினு क्वेश्चन கேட்டாங்க அப்படினா எதை ரெண்டு ஆட் பண்ணி பாருங்க. எதெல்லாம் இந்த இன்டர்செக்ஷன் பார்ட், அதாவது இந்த A க்கும் B க்கும் காமன் பார்ட் அப்படி கேக்கும்போது இந்த இது காமன் பார்ட் இது x plus r ன்னு வரும். அதாவது x plus r அப்படிங்கிறது என்னது A க்கும் B க்கும் உள்ள காமன் பார்ட். அத தனியா நம்ம x தனியா r ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி B க்கும் இந்த C க்கும் காமன் பார்ட் y plus r ன்னு வரும். A க்கும் C க்கும் காமன் பார்ட்ங்கிறது இது. அப்ப z plus r ன்னு வரும். ஓகே. இப்போ only one set நம்ம A plus B plus C ஆட் பண்ணோம். only two set அப்படி கேக்கும்போது இந்த x y z இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணி போட்டோம்னா we get the answer only two set. Only two set. Number of students exactly 3 set அப்படி கேக்கும்போது நம்ம இந்த மிடில் வேல்யூ எடுத்துக்கறணும். இந்த மிடில் வேல்யூ இருக்கு or அதான் அது exactly 3 set குரிய ஆன்சர். Next total number of students at least 2 set அப்படி கேட்பாங்க. at least 2 set அப்படினா குறஞ்சது என்னது 2 set இருக்கணும். அதுக்கு மேல நம்ம எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அதான் 2 or more set ன்னு கொடுத்திருக்காங்க. சோ குறஞ்சது at least அப்படினா குறஞ்சது 2 இருக்கணும். அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அப்ப at least 2 set கொடுத்தாங்கன்னா எதெல்லாம் ஆட் பண்ணனும் பாருங்க. இந்த இருக்கக்கூடிய பார்ட் எல்லாத்தையுமே இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் இருக்குல அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணனும்.
இங்கே இருக்கக்கூடிய இன்டர்செக்ஷன் இங்கே இருக்கக்கூடியது இந்த பார்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஆர் இந்த மூணையும் இந்த இருக்கக்கூடிய பார்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஆன்சர் கிடச்சிடும். மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸு ஒய் இஜெட் ஆர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிடும். ஓகே, இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி வரும். அப்போ உனக்கு இது நீங்கள் இப்போ ஒன்லி ஒன் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஈஸியாக இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்லி 2 செட் அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ் ஒய் இஜெட் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிகிறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த நோட்டை நான் ஃபஸ்ட்டு இதை சொல்கிறேன். ஓகே, அப்போ எக்ஸாக்ட்லி 3 செட் அப்படிங்கிறப்ப 6 நல்லா நினச்சிக்கோங்க. ஒன்லி 1 செட் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இதை மட்டும் ஆட் பண்ணணும். 2 செட் அப்படிங்கிறப்ப எக்ஸு ஒய் இஜெட் ஆட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி 3 செட் அப்படிங்கிறப்ப ஆர் ஆட் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 செட் அப்படிங்கிறப்ப இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் எல்லாத்தையும் எக்ஸு ஒய் இஜெட் ஆர் நெக்ஸ்ட்டு டோட்டல் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே ஓகே, நவ் யூ சீல் த எக்ஸாம்பிள் 1.2 1.32 மூணையும் என்ன செய்யணும் ஆட் பண்ணி போடுறது தான் செகண்ட் ஒனுக்கு ஆன்சர். ஓகே, சி சொல்யூஷன். Let C represent cricket, F represent football, H represent hockey. So இங்கே 3 செட் இருக்குனால நம்ம 3 செட் ஃபார்ம் போட்டுருவோம். ஸோ அப்போ என்னென்ன ஃபஸ்ட்டு செட் அப்படிங்கிறப்ப கிரிக்கெட் சி, செகண்ட் செட்டு ஃபுட்பால், தேர்டு ஒன் ஹாக்கி ரெப்ரசன்ட் ஹச். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாக்கி எத்தனை பேர் அப்படின்னா நம்பர் ஆஃப் சி மீன்ஸ் கிரிக்கெட். அப்போ நம்பர் ஆஃப் students number of students play cricket represent n of c. அப்ப n of c cricket எத்தனை பேர் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா 240. next n of f அப்படின்னா என்ன அர்த்தம் number of students play football n of f is equal to 180. hockey எத்தனை பேர் அப்படின்னா 160. அப்ப n of h is equal to 164. next ஹாக்கியும் கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படி கிரிக்கெட்டும் விளையாடுறாங்க ஃபுட்பாலும். ஸோ ரெண்டு கேமுமே விளையாடுறாங்க போத் அப்படிங்கிறப்ப நம்ம இன்டர்செக்ஷன் பாயிண்ட் யூஸ் பண்ணணும். இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்னா போத். ஸோ கிரிக்கெட்டும் விளையாண்டுருக்காங்க ஃபுட்பால் அப்படிங்கிறப்ப எத்தனை பேர் அப்படின்னா 42. ஃபுட்பாலும் ஹாக்கியும் எத்தனை பேர் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா 38. கிரிக்கெட்டும் ஹாக்கி எத்தனை பேர் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா 40. ஸோ இப்போ 3 கேமுமே விளையாண்டுருக்காங்க, கிரிக்கெட்டும் விளையாண்டுருக்காங்க ஃபுட்பால். ஸோ 3 கேமுமே விளையாண்டவங்க எத்தனை பேர் அப்படின்னா 16. ஓகே, இப்போ நான் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி நான் வென் டயக்ராமில் ஃபில் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு மிடில் வேல்யூ தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 3க்கு மிடில் வேல்யூ அப்படின்னா இதுதான் மிடில் வேல்யூ. அப்போ 3 கேம்லையுமே இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னா 16. ஓகே, இப்போ கிரிக்கெட் எத்தனை பேர் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா 240. ஃபுட்பால் எத்தனை பேர் அப்படின்னா 180. ஹாக்கி எத்தனை பேர் அப்படின்னா 164. ஓகே, இப்போ நம்ம ஒன்லி கிரிக்கெட் மட்டும் வரணும். ஓகே, ஒன்லி கிரிக்கெட் எத்தனை நம்மளுக்கு இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒன்லி கிரிக்கெட் மட்டும் எத்தனை பேர் விளையாண்டுருக்காங்க, ஒன்லி ஃபுட்பால் மட்டும் எத்தனை பேர், ஒன்லி ஹாக்கி. நான் ஆல்ரெடி ஒன்லி அப்படிங்கிற சொல்லும்போது இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிரும் சொல்லியிருக்கேன். அங்கே வந்து நமக்கு 2 செட் இருக்கனால இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை மட்டும் நம்ம மைனஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணி நம்மளுக்கு என்னது ஒன்லிக்கு ஆன்சர் கிடச்சி. பட் இங்கே 3 செட்டு கொடுத்ததுனால இது இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறப்ப இது ஃபுல்லாக இன்க்ளூட் ஆனது தான் இந்த கிரிக்கெட். இது ஃபுல்லாக இந்த 3 வேல்யூம் சேர்ந்தது தான் என்னது, இது ஃபுல்லாக சேர்ந்தது தானே கிரிக்கெட்டு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்லி அப்படிங்கிறப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய 3 இங்கே ஒரு வேல்யூ வரும், இங்கே ஒரு வேல்யூ வரும். ஸோ இந்த 3ஐயும் ஆட் பண்ணி இதுலேருந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒன்லி கிரிக்கெட்டுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஆன்சர் போடுவோம். இப்போ என்ன கொடுக்கோம் பாரு, கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் காமன் பார்ட்ஸ் எது அப்படிங்கிறப்ப இந்த பார்ட்ஸு இதுதான் என்னது கிரிக்கெட்டும். அப்போ கிரிக்கெட்டும் ஃபுட்பால் எத்தனை பேர் விளையாண்டுருக்கோம் அப்படின்னா 42. ஸோ கிரிக்கெட்டுக்கும் ஃபுட்பாலுக்கும் காமன் பிளேஸ் வந்து இந்த இருக்குது இன்டர்செக்ஷன். அப்போ இது எத்தனை பேர் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா 42. பட் ஆல்ரெடி நம்ம 16 போட்டதுனால இப்போ 42ல் வந்து 16 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 26 தான் இங்கே போடணும். ஓகே, அதனால தான் நான் ஃபஸ்ட்டே நான் இந்த மிடில் வேல்யூவை நான் போட்டிருக்கேன். ஸோ கிரிக்கெட்டும் இப்போ பாரு இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 42 வந்துடும். ஸோ அப்போ கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் மொத்தம் எத்தனை பேர்னா 42 விளையாண்டுருக்காங்க பற்றியா. அப்போ டோட்டல் ஆட் பண்ணும்போது 42 வந்துடும். அதே மாதிரி ஃபுட்பாலும் ஹாக்கி எத்தனை பேர் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா 38. ஆல்ரெடி 16 வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் 22. ஸோ 38லேருந்து நம்ம 16 மைனஸ் பண்ணால் இங்கே போட்டுடணும். ஸோ இப்போ பாரு இது ரெண்டுக்கும் காமன் வந்து மொத்தம் எவ்வளோ எத்தனை பேர் விளையாண்டுருக்காங்க, ஹாக்கியும் ஃபுட்பால் எத்தனை பேர் அப்படின்னா 38. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 38 வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 38. நெக்ஸ்ட்டு கிரிக்கெட்டும் ஹாக்கி எத்தனை பேர் விளையாண்டுருக்கா அப்படின்னா 40. அப்போ 40 ஆல்ரெடி 16 இருக்கு. பேலன்ஸ் 24.
ஓகே, இப்போ நம்ம ஒன்லிக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஒன்லி கிரிக்கெட் மட்டும் எத்தனை பேர் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா இந்த 3 வேல்யூ இது வந்து இதோட இன்க்ளூட் ஆயிருக்கு. சி அப்படிங்கிறப்ப கிரிக்கெட் ஃபுல்லாக சேர்ந்தது தான் கிரிக்கெட். அப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணி இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒன்லிக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ இந்த 3ஐயும் நான் ஆட் பண்ணுறேன். இதை 3ஐயும் ஆட் பண்ண அப்படிங்கிறப்ப 26. ஸோ மைனஸ் ஆஃப் இதை 3ஐயும் ஆட் பண்ணணும். 26 + 16 + 24 இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். 26 16 + 24 இப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஸோ 240 மைனஸ் இது 3ஐயும் ஆட் பண்ணுங்கள். 26 16 24 என்ன வரும் 16 பேலன்ஸ் 1 5 2 4 5 6 வரும். இப்போ 66. ஸோ 240ல் 66 போச்சு அப்படின்னா 174. ஸோ இந்த 174 தான் என்னது ஒன்லி கிரிக்கெட் மட்டும் விளையாண்டவங்க. ஸோ கிரிக்கெட் மட்டும் எத்தனை பேர் விளையாண்டுருக்காங்கன்னா 174. இதுதான் என்னது ஒன்லி கிரிக்கெட்டுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ ஒன்லி ஃபுட்பாலுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அதே மெத்தட் தான். ஸோ இப்போ இங்கே இது 3ஐயும் நம்ம என்ன பண்ணணும் ஆட். இப்போ இதை ஒன்லி ஃபுட்பாலுக்கு மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணி இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் ஒன்லி ஃபுட்பாலுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 180லேருந்து மைனஸ். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். 26 16 22 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 8 14 பேலன்ஸ் 1 அதே தான் 64 வரும். 64. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 180ல் 64 மைனஸ் பண்ண ஆன்சர் 116 116. அப்போ இதான் என்னது ஒன்லி ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்க. ஒன்லி ஃபுட்பால் மட்டும் எத்தனை பேர்னா 116. நெக்ஸ்ட்டு ஒன்லி காக்கி எத்தனை பேர் விளையாண்டுருக்கோம் அப்படின்னா இதை 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதுலேருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ இதை 3 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 24 16 22 ஆட் பண்ண அப்படின்னா 12 பேலன்ஸ் 1 62 கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் மைனஸ் பண்ண அப்படின்னா 164ல் 62 மைனஸ் பண்ண அப்படின்னா 102. ஸோ இப்போ இந்த 102 அப்படின்னா ஒன்லி காக்கி மட்டும் விளையாடுறாங்க. ஓகே, ஸோ இந்த 174 தான் அந்த ஒன்லி கிரிக்கெட்டு. 160 ஒன்லி ஃபுட்பாலு. 102ங்கிறது ஒன்லி காக்கி மட்டும் விளையாடுறவங்க. இந்த 174 116 102லாம் வந்து என்னதுன்னா இங்கே ஏ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த நோட்டில் ஏபிசி. அப்போ இதுதான் ஏ, இதான் பி, இதான் சி, இந்த இதான் எக்ஸு, இது ஒய், இது இஜெட்டு, இதுதான் என்னது ஆறு. ஸோ சி இந்த ஏபிசி இருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த ஏபிசி அப்படிங்கிறப்ப ஒன்லி ஒன் செட்டு. ஒன்லி செட்டு அப்படின்னா ஒன்லி இந்த ஏ இருக்கக்கூடிய செட்டு. ஏயில் ஒன்லி அப்படிங்கிறப்ப இந்த இதான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அதே தான் இந்த 174 அப்படிங்கிறப்ப ஒன்லிக்குரிய ஆன்சர். அப்போ இந்த செட் இந்த கிரிக்கெட் செட்டில் ஒன்லி இப்போ கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னா 174. 116 ஒன்லி ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்க. 102னா ஒன்லி காக்கி மட்டும் விளையாடுறவங்க. ஓகே, அப்போ இதுதான் ஏ, இது பி, இது சி. ஸோ இது வந்து இந்த 26 இது எக்ஸு, திஸ் ஒன் ஒய், திஸ் ஒன் இசட், திஸ் ஒன் மிடில் வேல்யூ ஆர். ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஒன் ஃப்ரம் த வென் டயக்ராம் the number of students in the college. So number of students in the college அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் நான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். என்னென்ன வேல்யூ இருக்குது பாரு, இது ஏ பி சி வேல்யூ எக்ஸு ஒய் இஜெட் ஆர். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். அப்போ என்னென்ன வேல்யூ இருக்குது 174 ப்ளஸ் 26 ப்ளஸ் 116 ப்ளஸ் 102 ப்ளஸ் 24 plus 22 plus 16. So 174 26 116 102 24 22 16 எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா 480. ஸோ இதான் என்னது இந்த காலேஜில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ங்கிறப்ப எல்லா வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிளே ஒன்லி ஒன் கேம். ஸோ ஒன்லி ஒன் கேம். அப்போ ஒவ்வொரு கேமில் எத்தனை பேர் இருக்காங்க அதை 3ஐயும் ஆட் பண்ணி நம்ம டோட்டல் போட வேண்டியது. இப்போ கிரிக்கெட்டில் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க 174. நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒன்லி ஒன் கேம் அப்படிங்கிறப்ப நம்ம எதை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் ஒன்லி ஒன் செட்டு அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ இங்கே ஏ என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க 174, பிங்கிறது 116, சிங்கிறது 102. அப்போ அதை மட்டும் இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னா 174 116 ப்ளஸ் சிங்கிறது 102 எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா 392.
ஓகே இப்போ ஒன்லி டூ செட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எதை ஆட் பண்ணணும் ஒன்லி டூ செட்டுக்கு கேட்குறாங்க டூ ப்ளே அப்படின்னு கேட்குறாங்க டூ ப்ளே செட் அப்படின்னு கேட்கும்போது டூ ப்ளே அப்படின்னு கேட்கும்போது எதை ஆட் பண்ணுவீங்க 26 22 24 ஆட் பண்ணணும் ஓகே 3 ப்ளே அப்படின்னு கேட்கும்போது இந்த 16 மட்டும் நமக்கு ஆன்சர் அட்லீஸ்ட் 2 அப்படின்னு கேட்கும்போது குறைஞ்சது 2 கேம் இருக்கணும் அதுக்கு மேலே அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையும் இந்த எக்ஸ் ஒய் ஜெட் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும் ஓகே ஸோ டோட்டல் கேட்குறப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்லிக்கு ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் ஓகே ஒன்லிக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டா தான் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே next example 1.33 in a residential area with 600 families 3 by 5 own scooter 1 by 3 own car and 2 by 4 own bicycle ஸோ அதாவது இங்கே நம்ம மொத்தம் எத்தனை ஃபேமிலிஸ் இருக்காங்க அப்படின்னா 600 ஃபேமிலிஸ் இருக்காங்க ஸோ இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து டோட்டல்லேருந்து அந்த கேன்சல் பண்ணி ஸ்கூட்டர் எத்தனை பேர் வச்சுருக்காங்க காரு பைசைக்கிள் எத்தனை பேர் வச்சுருக்காங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு 120 ஃபேமிலிஸ் ஓன் ஸ்கூட்டர் அண்ட் கார் ஸோ 120 ஃபேமிலிஸ் ஸ்கூட்டரும் கார் எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா 120 ஃபேமிலிஸ் நெக்ஸ்ட்டு 86 ஓன் கார் அண்ட் பைசைக்கிள் ஸோ காரும் பைசைக்கிளும் 86 நம்பர்ஸ் வச்சுருக்காங்க while 90 ஃபேமிலிஸ் ஓன் ஸ்கூட்டர் அண்ட் பைசைக்கிள் Next, if 2 by 15 of families owned all the 3 types of vehicle. So here 3 types of family means, 3 types of vehicles. அப்பனா 3 types of vehicle மே எத்தனை பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா 2 by 15 of families. அப்போ 600லேருந்து நம்ம இதை கேன்சல் பண்ணணும் ஸோ 3 types அப்படின்னு கொடுத்ததுனால இது வந்து நம்ம இன்டர்செக்ஷன் பார்ட்டை நம்ம எடுத்துக்கணும் ஓகே then find the number of families own at least 2 types of vehicle so குறைஞ்சது 2 vehicle வச்சிருக்கிறவங்க எத்தனை பேர் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னது 2 or more அப்படின்னு அர்த்தம் இப்போ குறைஞ்சது 2 vehicle வச்சிருக்கணும் அதுக்கு மேலே எத்தனை வேணாலும் வச்சிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஸோ the next அப்போ அட்லீஸ்ட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் x plus y plus z plus r ஸோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் இந்த அட்லீஸ்ட் கூடிய ஆன்சர் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு the number of families owned no vehicle அப்போ எந்த ஒரு வெஹிக்கிளுமே இல்லாதவங்க எத்தனை பேர் அப்படின்னா ஸோ மொத்தம் எத்தனை பேர் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து 600லேருந்து நம்ம எத்தனை பேர் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம 600 மைனஸ் பண்ணிட்டோம்னா நோ வெஹிக்கிள் கூட ஆன்சர் கிடச்சிடும் ஓகே ஓகே சி சொல்யூஷன் solution பாருங்க example example 1.33 okay solution let S represent scooter car represent C represent car B represent bicycle okay next இப்போ 3 types of vehicle எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன் பார்த்து சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 600 ஃபேமிலி இங்கே டோட்டல் வந்து கொடுத்துட்டாங்க அப்போ டோட்டலாக யூனிவர்சல் செட்டு கொடுத்துட்டாங்க அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 600 அப்போ என் ஆஃப் யூனிவர்சல் செட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 600 அப்போ என் ஆஃப் யூனிவர்சல் செட்டு அப்போ டோட்டல் கொடுத்தோம்னா நீங்கள் யூனிவர்சல் செட் யூஸ் பண்ண எத்தனை பேர் அப்படின்னா 600 நெக்ஸ்ட்டு ஸ்கூட்டி எத்தனை பேர் ஸ்கூட்டர் அப்படிங்கிறப்போ 3 by 5 அப்போ நம்ம எதை பண்ணணும் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்போ 3 by 5 ஸோ டோட்டல் எத்தனை பேர் அப்படின்னா 600 ஸோ அதுலேருந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா என் ஆஃப் எஸ்ஸுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அப்போ ஸ்கூட்டர் எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிடும் 1 5s are 5 12 5s are 60 பேலன்ஸ் 0 அப்போ மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 120 3 மல்டிப்ளை பண்ணால் 360 நெக்ஸ்ட்டு என் ஆஃப் சி அப்படிங்கிறப்ப எத்தனை பேர் வச்சுருக்காங்க 1 by 3 இன்ட்டு 600 1 3s are 3 2 3s are 6 balance 3 அப்போ is equal to 200 next n of p 1 by 4 into 600 and 4s are 4 here 15 4s are 60 balance 0 அப்போ 150 அப்போ 360 n of s
N of C car, N of C 200, N of B 150. Okay, இப்போ 3 types of vehicle எத்தனை பேர் வச்சுக்கோங்க intersection part சொல்லிருக்கேன். இப்போ N of S intersection C intersection B அப்படிங்கிறப்ப எத்தனை பேர் அப்படின்னா 2/15 into 600. அப்போ 3 types of vehicle எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா 115 are 15, 415 are 16, பேலன்ஸ் இப்போ 80. இது வந்து 3 types of vehicle உள்ளது. இப்போ வென் டயக்ராம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஸ்கூட்டர், கார், பைசைக்கிள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அந்த மாதிரி வென் டயக்ராமில் இது வந்து நம்ம டோட்டல் யூனிவர்சல் செட்டு கொடுத்ததுனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூனிவர்சல் செட்டு இங்கே கொடுத்துட்டாங்க. டோட்டல் கொடுத்ததுனால நம்ம யூனிவர்சல் செட்டு இந்த பாக்ஸ் போடணும். யூனிவர்சல் பாக்ஸு கண்டிப்பாக போடணும். ஓகே, அப்போ யூனிவர்சல் செட்டு போடணும். ஓகே ஓகே இப்போ ஸ்கூட்டி எத்தனை பேர், அதாவது ஃபஸ்ட்டு இந்த வென் டயக்ராமில் என்ன சொல்லியிருக்கேன், மிடில் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு நம்ம போடணும்னு சொல்லியிருக்கேன். மிடில் வேல்யூ அப்போ 3 types ஆஃப் வெஹிக்கிள் எத்தனை பேர் வச்சுருக்காங்கன்னா 80. அப்போ மிடில் வேல்யூனா இங்கே தான் போடணும். அப்போ இது 80. ஓகே, நெக்ஸ்ட்டு N of S அப்படிங்கிறப்ப இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் N of S. அப்போ ஃபஸ்ட்டு இந்த பாட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கிடுவோம். அப்போ இது இந்த பாட்டு இது என்னது எஸ் இன்டர்செக்ஷன் சி பாட்டு. அப்போ ஸ்கூட்டிங் காரு எத்தனை பேர் வச்சுருக்காங்க. அப்போ N of S இன்டர்செக்ஷன் சி ஸ்கூட்டிங் கார் எத்தனை பேர்னா 120. நெக்ஸ்ட்டு N of கார் இன்டர்செக்ஷன் பைசைக்கிள் எத்தனை பேர் அப்படின்னா 86. N of காரும் பைசைக்கிளும் ஸ்கூட்டி எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா 90. ஓகே, ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணிக்கிறோம். அப்போ எஸ் இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறப்ப இந்த பாட்டு எவ்வளோன்னா 120 ஃபேமிலிஸ். அப்போ ஆல்ரெடி 80 எழுதிச்சப்போ பேலன்ஸ் 40. ஹியர் 86 ஆல்ரெடி 86, 90 பேலன்ஸ் 10. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒன்லி எஸ்ஸுக்கு மட்டும் கண்டுபிடிப்போம். அதாவது ஸ்கூட்டி மட்டும் எத்தனை பேர் வச்சுருக்காங்க, கார் எத்தனை பேர் வச்சுருக்காங்க. இப்போ ஸ்கூட்டி ஆல்ரெடி எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா 360. கார் எத்தனை பேர் வச்சுருக்காங்கன்னா 200, பைசைக்கிள் 150. ஓகே, இப்போ ஒன்லிக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஒன்லி அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி, ஏன்னா இது ஃபுல்லாமே இதோட இன்க்ளூட் ஆகிருக்கும். இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் எஸ்ஸு. ஸ்கூட்டி எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படி தான் ஃபுல்லாக சேர்ந்தது தான் ஒன்லிக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி இதோட மைனஸ் பண்ணால் ஒன்லிக்கு ஆன்சர் கிடச்சும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மைனஸ் ஆஃப் 40 + 80 + 10. அப்போ 360 மைனஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 130. ஸோ ஆன்சர் இஸ் 230. இதுதான் என்னது ஒன்லி ஸ்கூட்டிக்குரிய ஆன்சர். இங்கே அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதோட மைனஸ் பண்ணிடணும். 40 + 80 + 6. அப்போ 200 மைனஸ் 126. ஸோ ஆன்சர் இஸ் 74. இது ஒன்லி காருக்குரிய ஆன்சர். ஹியர் மைனஸ் 80 + 10 + 6. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 150 மைனஸ் 96 இங்கே வந்து 54 கிடைக்கும். அப்போ இது வந்து எதுக்குரிய ஆன்சர்னா ஒன்லி பைசைக்கிளுக்குரிய ஆன்சர். ஓகே ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் 2 types ஆஃப் வெஹிக்கிள். அப்போ அட்லீஸ்ட் 2 types ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 types ஆஃப் வெஹிக்கிள். அப்போ அட்லீஸ்ட் 2 types ஆஃப் வெஹிக்கிள் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸு ஒய் இஜெட், அதாவது இந்த பாட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி, அதாவது இந்த பாட்டு எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணு சொல்லியிருக்கேன். எக்ஸு ஒய் இஜெட்டு ப்ளஸ் ஆறு. இப்போ வந்து அட்லீஸ்ட் அப்படிங்கிறப்ப இந்த எக்ஸு ஒய் இஜெட்டும் வரும். பட் அட்லீஸ்ட்டுங்கிற மீனிங் என்ன 2 or more அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மிடில் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அட்லீஸ்ட் 2 type ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த 4 வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணணும். எக்ஸு ஒய் இஜெட்டு ஆறு. அப்போ என்னென்ன அப்படின்னா 46 + 10 + 80. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 136. இதுதான் அட்லீஸ்ட் 2 type ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கோம். எத்தனை பேர் அப்படின்னா 136.
ஓகே. நெக்ஸ்ட்டு அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே 3 கூட வச்சுருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதனால தான் இந்த நம்ம மிடில் வேல்யூ 80 எடுத்திருக்கோம். செகண்ட் கொஸ்டின், நோ வெஹிக்கிள். அப்போ எந்த ஒரு வெஹிக்கிளுமே இல்லாதது எத்தனை பேர் அப்படிங்கிறப்ப நம்ம மொத்தமாக வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்களும் முதல்ல கண்டுபிடிப்போம். எத்தனை பேர்லாம் வெஹிக்கிள் இருக்குது அவங்ககிட்ட அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம 600 மைனஸ் பண்ணிடலாம். அப்போ டோட்டல் இப்போ மொத்தம் எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற கண்டுபிடிப்போம். அப்போ என்ன டோட்டல் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ என்னென்ன வேலையில் இருக்கணும், 230 40 + 74 + 54 + 10 + 40 + 6 + 80. ஸோ எல்லா வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ எல்லாத்தையும் பண்ணால் 494 கிடைக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் என்னது, நோ வெஹிக்கிள். நோ வெஹிக்கிள். அப்போ டோட்டல் 600லேருந்து நம்ம வெஹிக்கிள் எத்தனை பேர் வச்சுருக்காங்க, 494 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும். எத்தனை பேர் அப்படின்னா நோ வெஹிக்கிள் 106. ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.34. In a group of 100 students, 85 students speak. அதாவது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதான் யூனிவர்சல் செட்டு, அதாவது யூனிவர்சல் பார்ட். மொத்தம் எத்தனை பேர்னா 100. அதில் 85 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் தமிழ் பேசுகிறவங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் பேசுகிறவங்க, 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் ஃப்ரெஞ்சு. நெக்ஸ்ட்டு 32 ஸ்பீக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தமிழும் இங்கிலீஷ் எத்தனை பேர்னா 32. 13 ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு, 10 ஸ்பீக் தமிழ் அண்ட் ஃப்ரெஞ்சு. If each student knows at least any one of the language, குறைஞ்சது ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னது ஒரு லாங்குவேஜாக தெரிஞ்சிருக்கணும். Then find the number of students who speak all these 3 language. அப்போ all these 3 லாங்குவேஜுமே பேசுகிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே all these 3 language அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஸோ ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. அப்போ ஃபார்முலானா நம்ம 3 டைப்ஸ் 3 செட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்களா, 3 டைப்ஸ் அப்படின்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம். N of A union B union C அப்படி நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்தியா, அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டோம். அப்போ ஆல் 3 டைப்ஸ் 3 லாங்குவேஜ் 3 டைப்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாலும் நம்ம யூஸிங் த டேரெக்டாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.34 சொல்யூஷன் given. அப்போ A யூனியன் B யூனியன் C. அப்போ மொத்த ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் அப்படிங்கிறப்ப 100 ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நான் வந்து N of A யூனியன் B யூனியன் Cன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 100. ஓகே. ஏன்னா யூனியனாக ஜாயின் பண்ணுறது தானே. அப்போ ABC இருக்கக்கூடாது. மொத்தம் தமிழ் பேசுகிறவங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்க, ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க. அப்போ இது 3 சேர்த்து தான் இது 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே நான் தமிழ் பேசுகிறவங்களை வந்து N of Tன்னு கூட எடுத்துக்கலாம். பட் இங்கே நான் ஃபார்முலாவில் ABC இருக்கிறதுனால நான் N of A, N of P, N of Cன்னு எடுத்துருக்கேன். ஓகே. இங்கே நம்ம இப்போ இங்கிலீஷ் பேசுகிறவங்கள N of E, ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்கள N of Fன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே. அது தப்பு கிடையாது. ABC எடுத்தாலும் தப்பு கிடையாது, அப்படி எடுத்தாலும் தப்பு கிடையாது. இப்போ N of A தமிழ் பேசுகிறவங்க எத்தனை பேர்னா 85, இங்கிலீஷ் பேசுகிறவங்க 40, N of Cனா ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க 20. ஸோ தமிழும் இங்கிலீஷ் பேசுகிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 32. அப்போ A இன்டர்செக்ஷன் B. B இன்டர்செக்ஷன் Cனா இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க, A இன்டர்செக்ஷனா தமிழும் ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். we know that N of A யூனியன் B யூனியன் C equal ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், ஈஸி ஆன்சர் கிடச்சிரும். அப்போ N of A + N of P + N of C minus N of A intersection B minus N of B intersection C minus N of C intersection A. இங்கே A intersection B போடலாம், C intersection B போடலாம், C போட்டுக்கலாம். N of A intersection B intersection C. ஸோ இதுதான் கேட்குறாங்க. 3 லாங்குவேஜுமே தெரியுறவங்க எத்தனை பேர். அப்போ 3ன்னு பார்த்தோன்னா இன்டர்செக்ஷன் பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறி தான் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி A யூனியன் B யூனியன் தெரியும் 100. N of A ஜஸ்ட் இதை அப்ளை பண்ண வேண்டியது, இது நம்ம மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணினா 90 கிடைக்கும். ஸோ we want this one. அப்போ இந்த 90 இந்த பக்கம் போகல என்னவாயிரும், this side minus 90 ஆயிரும். ஸோ அப்போ N of A அப்போ 3 லாங்குவேஜுமே 100ல் 90 போச்சுன்னு அப்படின்னா 10. அப்போ 3 லாங்குவேஜுமே பேசுகிறவங்க எத்தனை பேர் அப்படின்னா 10. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேறு. அப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் ஆல் த 3 லாங்குவேஜ். அவ்வளோதான், ஜஸ்ட் இந்த ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ண வேண்டியதுதான். Next example 1.35. A survey was conducted among 200 magazine subscriber of 3 different magazine ABC. So 3 types of magazine ABC அப்படிங்கிறதுக்கு இந்த 3 types of magazine subscribe பண்ணுறவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 200.
It was found that 75 members do not subscribe magazine A. ஆனால் A subscribe பண்ணாங்க எத்தனை பேர்னா 75. 100 members do not subscribe magazine B. இப்போ Bங்கிற magazine subscribe பண்ணாதவங்க 100. 50 members do not subscribe magazine C. அப்போ C subscribe பண்ணாதவங்க 50. Do not subscribe magazine A வந்து 75. அதே மாதிரி do not subscribe in C வந்து 100. And 125, so this is important, 125 subscribe at least 2 of the 3 magazine. அப்படினா 3 magazineல குறைஞ்சது 2 magazine subscribe பண்ணவங்க 2 இருக்கலாம் அல்லது அதுக்கு மேல கூட இருக்கலாம். அப்ப குறைஞ்சது 2 அல்லது இதுக்கு மேல subscribe பண்ணவங்க எத்தனை பேர் அப்படினா 125. So question, number of members who subscribe exactly 2 magazine. இங்க exactly 2 magazine நம்ம only 2 செட்டுக்குரிய ஆன்சர் என்னது x plus y plus z அதான் அதோட மீனிங். அப்ப exactly 2 magazine subscribe பண்றவங்க எத்தனை பேர்? only 1 magazine subscribe பண்றவங்க எத்தனை பேர் அப்படினா a plus b plus c ரெண்டு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இது நம்ம புக்ல உள்ளது மாதிரி பண்ணாம கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்காண்டி இவங்க ஈஸியா பண்றேங்க. வென் டயகிராம் போட்டு ஃபர்ஸ்ட் போட்டுறோம். எக்ஸாம்பிள் 1.35. நெக்ஸ்ட் இது உள்ள 3 magazine. அப்ப a b c. ஓகே, இங்க நம்ம வந்து do not subscribe னு கொடுத்ததனால நம்ம எத்தனை பேர் subscribe பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. அதாவது do not subscribe கொடுத்ததனால இங்க a b இது c. இங்க வந்து x y இது z இது r நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டோட்டல் சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் அப்படினா 200. அப்ப டோட்டல் அப்படிங்கறப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்றதா இது 200. அப்ப சொல்யூஷன் a plus b plus c plus x plus y plus z plus r. So எவ்வளவு எத்தனை பேர்னா 200. ஓகே, நெக்ஸ்ட் do not subscriber a. இப்போ a ய சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எத்தனை பேர்னா 75. அப்படினா இந்த a ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியது அந்த do not subscriber. அப்ப a ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாம் விட்டுறணும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? b y g. அப்ப அத மட்டும் b y c. அப்ப b ஆர்டர் படி எழுதிருக்கேனா b plus c plus y c equal to எவ்வளவுனா 75. நெக்ஸ்ட் do not subscriber b ய சப்ஸ்கிரைப் பண்ணாத எத்தனை பேர் அப்படினா இந்த b ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியது. அப்ப a plus c plus z அது எத்தனை பேர்னா 100. நெக்ஸ்ட் c do not subscriber c ய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா இதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியது. அப்ப a plus b plus x எத்தனை பேர் அப்படினா 50. இது equation 1, equation 2, equation 3, equation 4. next one கொடுத்திருக்காங்க 125 at least 2 of the 3 magazine அப்படிங்கறப்ப அது வந்து என்னது? at least னா சொல்லிருக்கேன் x plus y plus z plus r அப்படி எத்தனை பேர்னா 125. so this is the equation 5. so see நம்ம क्वेश्चन என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா exactly 2 magazine அப்படிங்கறப்ப only 2 செட்டுக்குரிய ஆன்சர். exactly 2 magazine அப்படினா இந்த x y z அத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்ப x y z என்ன? நெக்ஸ்ட்க்கு only 1 அப்படிங்கறப்ப a plus b plus c a b c. அப்ப அது அப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப x y z கண்டுபிடிப்பா c ஈக்குவேஷன் 5 பாருங்களேன். சோ இந்த ஈக்குவேஷன் 5 நான் ஈக்குவேஷன் 1ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படினா எனக்கு a plus b plus c கிடைச்சிரும் பாருங்களேன். ஏனா இதுக்கு ஒரு ஆன்சர் நம்ம ஆல்ரெடி given கொடுக்க சம்மலயே கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 125 கொடுத்திருக்காங்க. அப்ப இத நான் இங்க கொண்டு போய் இந்த பார்ட் ஃபுல்லா இத நான் 125 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படினா எனக்கு இந்த செகண்ட் ஆன்சர் கிடைச்சிருமா இல்லையா ஒன்லிக்கு பாருங்களே. அப்ப equation 5 substitute equation 5 in 1. அப்ப equation 5 நான் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப a plus b plus c plus சோ இது ஃபுல்லா அதுக்கு நான் என்ன போடலாம்? 125 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஏனா 125 ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. அப்ப 200. அப்ப a plus b plus c is equal to 200 minus 125. அப்ப a plus b plus c ஆன்சர் என்ன வந்துரும்? 75. அப்ப ஒரே ஒரு மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ற எத்தனை பேர்னா 75. ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட்க்கு கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் x plus y plus z. இப்போ இத எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்களேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 3 4 இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்றேன். எனக்கு ஈஸியா கிடைச்சிரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 3 4 இப்போ ஆட் 2 and 3 and 4 இந்த எல்லாத்தையும் நான் ஆட் பண்றேன்.
ஈக்குவேஷன் 2 3 4 ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்களேன், இது ஈக்குவேஷன் 2 3ல பாருங்களேன், எத்தனை ஏ இருக்குது? 2a இருக்குது. இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, 2a வந்துடும். அதே மாதிரி பி எத்தனை இருக்குது? 2b இருக்குது. சியும் எத்தனை இருக்குது? 2c இருக்குது. அப்போ இதில் எப்படி எழுதிக்கலாமா? அப்போ 2 ஆஃப், அப்போ 2 எல்லாமே காமனாக வரும். 2a + 2b + 2cன்னு வரும். அதில் நான் 2 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். அப்போ a + b + c ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கக்கூடியது x + y + z. x + y + z = எவ்வளவு? அப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண அப்படின்னா 225 வரும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது எவ்வளவு? 225. ஏன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடும் ஆட் பண்ணணும். அப்போ 2a 2b 2c வரும். அதனால் 2 நான் காமனாக வெளியில் எடுத்துகிட்டு ஓகே. இப்போ 2 ஆல்ரெடி நமக்கு தெரியும்ல, a + b + c ஓட வேல்யூ எவ்வளவு? 75 + x + y + z = 225. இது ஒன்றா மல்டிப்ளை பண்ணால் 150 + x + y + z = 225. அப்போ x + y + z = 225 - 150. ஸோ ஏன்னா 150 இந்த பக்கம் போயிடலாம். அப்போ x + y + z = 75. ஸோ இதுக்கும் ஆன்சர் என்னதே வரும்? 75. அப்போ எக்ஸாக்ட்லி 2 மேகசினுக்கு ஆன்சர் 75 தான். ஒன்லி 1 மேகசினுக்கும் என்னது? 75 தான். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஈஸி சம். இது வந்து உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன வேணாம் படிக்க வேணாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.